வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். 22வது அரசியலமைப்பு திருத்தம் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் முதல் மனு தாக்கல். அகிலவராஜ் காரியவசத்திற்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. விசாரணைக்கு முன்னிலையான முன்னாள் அமைச்சர் கெஹலிய கைது. முன்னாள் அமைச்சர் ராஜிதவின் சகோதரரும் கைது. நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் மூலம் அமைச்சரவை வழங்கிய ஒப்புதல். 5 கொலை சம்பவங்கள் பிள்ளையானுக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு. வீட்டு திட்ட மிகுதி நிதி எங்கே? அராலி மத்தியில் மக்கள் போராட்டம். எங்களுக்கு வீட்டை கட்டாயம் தரணும். எங்களோட வீட்டின் மிகுதி காசு மீதி பணத்தை தரணும். எங்களோட கையளிக்க வேணும் மிகுதி பணத்தை. புதிய வீட்டு திட்டம் எல்லாம் கொடுக்கின்றார்கள். சில மதுபான கடைகளுக்கு போட்டு போலீசார் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. விரைவில் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைகளை வழங்க நடவடிக்கை. பலாலி காணி விடுவிப்பு போராட்டம். போராட்டக்காரர்களுக்கு எதிராக போலீசார் வழக்கு தாக்கல். பெண்ணை கத்திமுனையில் துஷ்பிரயோகம் செய்ய முயற்சி. யாழில் இளைஞன் கைது. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள முயற்சிக்கு எதிர்க்கட்சி இன்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. அரசியலமைப்புக்கான 22வது திருத்தச் சட்ட மூலம் மற்றும் நீதித்துறை சட்ட மூலம் ஆகிய 2 சட்ட மூலங்களையும் நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். நாட்டின் அரசியலமைப்பு மற்றும் நீதித்துறை தொடர்பான சட்ட ஏற்பாடுகளின் திருத்தங்களை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த சட்ட மூலங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சட்ட மூலங்கள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அவை தொடர்பான அடுத்த கட்ட பாராளுமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்நிலையில் 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் நாட்டின் அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயக நிறுவனங்களின் செயற்பாடுகளில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். அரசியலமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்ளும் போது அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் நாட்டின் நீண்டகால அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் ஜனநாயக நடைமுறைகளை கருத்தில் கொண்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி வலியுறுத்தியது. இதன்போது அரசாங்கம் ஜனநாயகத்திற்கு எதிராக செயற்படுவதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கையில் கேலி சித்திரங்களை ஏந்தியவாறு சபையில் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அதேவேளை பாராளுமன்ற அமர்வுகளின் போது உறுப்பினர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்களுக்கு சபாநாயகர் உரிய கவனம் செலுத்துவதில்லை என்றும் உறுப்பினர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதில்லை என்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். இதன் காரணமாக தற்போதைய சபாநாயகரை மாற்றி ஜனநாயக ரீதியில் செயற்படக்கூடிய ஒருவரை அந்த பதவிக்கு நியமிக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். අධිකරණයේ ස්වාධීනත්වයට මේ එල්ල කරන මරු පහරට විරුද්ධව අපි නැගී සිටිනවා. අද දවස ප්‍රජාතන්ත්‍රවාදයේ මලගම ප්‍රජාතන්ත්‍රවාදයේ මලගම பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன்கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர், ஹார்லி கோர்னர்ஸ். அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் அரசியலமைப்பிற்கு முரணானது என தீர்ப்பளிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் முதலாவது மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் பொருளாளர் DMS பசிந்து சில்வா மற்றும் அதே சங்கத்தின் உதவிச் செயலாளர் ஆகியோரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அது பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பெறுவதுடன் பின்னர் மக்களால் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர்கள் கோரியுள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் மற்றும் அவரது எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர் ஆகியோர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சந்தேக நபர்கள் இருவருக்கும் தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இருவருக்கும் வெளிநாடு செல்ல நீதிமன்றம் தடை விதித்துள்ளது.
சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்பக்வெல்ல லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணை ஒன்றின் அடிப்படையில் வாக்குமூலங்கள் வழங்குவதற்காக இன்று முற்பகல் ஆணைக்குழுவில் முன்னிலையானதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தில் அனுமதிக்கப்பட்ட பணியாளர் எண்ணிக்கைக்கு மேலதிகமாக 6 பேரை பணியில் அமர்த்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக கெஹலிய ரம்புக்குல மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடற்தொழில் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவரான மகில் சேனாரட்ன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். நாடு முழுவதும் மீன் விற்பனை நிலையங்களை நிறுவுதல் மற்றும் பராமரித்தல் தொடர்பான பணிகளில் உரிய கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்னவின் சகோதரரான மகில் சேனாரட்ன 2010 முதல் 2012 ஆண்டு வரையான காலப்பகுதியில் கடற்தொழில் கூட்டுத்தாபனத்தின் தலைவராக பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் நோக்கில் முன்மொழியப்பட்டு நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் மூலம் அரசாங்கத்தின் வர்த்தமானியில் வெளியிடப்படுவதற்கும் ஒப்புதலுக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 1979 ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ள தற்போதைய சட்ட கட்டமைப்பிற்கு பதிலாக தற்போதுள்ள சட்டத்தில் கண்டறியப்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. புதிய சட்டத்திற்கான ஆரம்ப வரைவை தயாரிப்பதற்காக சட்ட வரைஞர் நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த குழு தயாரித்த வரைவின் அடிப்படையில் குறித்த சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கான கொள்கை ரீதியான ஒப்புதலை அமைச்சரவை 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி இடம்பெற்ற கூட்டத்தில் வழங்கியது. சட்ட வல்லுநர்களால் தயாரிக்கப்பட்ட இந்த சட்ட மூலத்திற்கு சட்டமா அதிபரின் அனுமதியுடன் கிடைத்துள்ளது. இதற்கமைய நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதோடு பாராளுமன்றத்தில் பரிசீலனை செய்து ஒப்புதல் பெறுவதற்கு முன்னர் குறித்த சட்ட மூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய முன்மொழியப்பட்ட இந்த சட்ட மூலம் இனி பாராளுமன்ற நடைமுறைகளின்படி முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கொலை குற்றச்சாட்டுகளின் கீழ் மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தொடர்பான வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற பதில் நீதிபதி மதுஜலா கேதீஸ்வரன் முன்னிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சந்திரகாந்தன் நிகழ்நிலை ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். வழக்கை பரிசீலித்த நீதிபதி சந்திரகாந்தனை எதிர்வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி வரையில் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். 2008ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற 5 கொலை சம்பவங்கள் தொடர்பில் சந்திரகாந்தன் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு கடந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள சந்திரகாந்தன் 5 கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய 3 குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைக்காக இன்று நிகழ்நிலையூடாக முன்னிலைப்படுத்தப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தகவல்களின்படி 2008ஆம் ஆண்டு D56 ரக துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் கொலை சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஜனவரி 9ஆம் தேதி கல்லடி முருகன் கோவில் அருகே முன்னாள் போலீஸ் அதிகாரி உள்ளிட்ட 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், மே 22ஆம் தேதி காத்தான்குடி பிரதான வீதியில் 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் மற்றும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வவுனதீவு கெத்தியாபுல பகுதியில் 1 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட சம்பவங்களுடன் சந்திரகாந்தன் சந்தேக நபராக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீட்டு திட்ட மிகுதி நிதியை வழங்குமாறு கோரி இன்றைய தினம் அராலி மத்தி பகுதி மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சியின் போது 2018 மற்றும் 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சஜித் பிரேமதாசவினால் இந்த வீட்டு திட்டமானது வழங்கப்பட்டது. குறித்த வீட்டு திட்டத்தின் மொத்த நிதியானது 5 லட்சம் என்று கூறப்பட்டாலும் முழுமையான நிதி பயனாளிகளை சென்றடையாத காரணத்தினால் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. சங்கானை பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு முன்பாக ஆரம்பமான போராட்டம் சங்கானை பிரதான பேருந்து நிலையம் வரையில் பேரணியாக நகர்ந்தது. அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்திற்கு முன்பாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மக்கள் தமது கோரிக்கை பதாகைகளாக தாங்கி கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சங்கானை பிரதேச இலக்க உதவி பிரதேச செயலாளர் மற்றும் உதவி திட்ட பணிப்பாளர் ஆகியோரிடம் மக்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை கையளித்தனர். அந்த மகஜர்கள் பிரதேச செயலாளர் ஊடாக ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க, வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் யாழ் மாவட்ட அரசு அதிபர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த போராட்டத்தில் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் உபதவிசாளர் கந்தையா இங்கேஸ்வரன், பிரதேச சபையின் உறுப்பினர்கள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், பயனாளி
மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்கள் என்று ஆகியோர் பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. எங்களுக்கு 2018 ஆண்டு வீட்டு திட்டம் தந்தது. மிகுதி பணம் தர இல்லை. அதால் நாங்கள் ஒரு சிறிய போராட்டம் கொண்டு யூனியனில் இருந்து ஏடிஎஸ் அறுதி நாங்கள் டிஓ மாட்ட கையெழுத்து கொடுத்துட்டோம். அதால் எங்களுக்கு வீட்டு திட்டம் தர வேண்டும் என்று சொல்லி இப்போ இவ்வளோ மக்கள் இதில் நிற்கிறோம். நாங்கள் நிற்க இனி மாரி காலம் வருது. மாரி காலத்துக்குள்ள எங்களோட பிள்ளைகளை நாங்கள் எங்கே கொண்டு திரிகிறது, எங்கே வச்சுக்கிறது, சங்கத்தின் மூடாக பாடசாலை மூலம்தான் நாங்கள் கொண்டு வச்சுக்கிறோம். நாங்கள அன்றாடம் கூலி தொழில் செய்து சாப்பிட்றோம். எங்களுக்கு அண்டண்டும் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் என்ற மாதிரி தான் இப்போ இருக்குது. ஏனென்றா நாட்டு சூழ்நிலைகள் அப்படி. அதால் எங்களுக்கு முக்கியமான தீர்வு வீடு. எங்களுக்கு வீட்டை கட்டாயம் தரணும். எங்களோட வீட்டின் மிகுதி காசு மீதி பணத்தை தரணும். எங்களோட கையளிக்க வேணும் மிகுதி பணத்தை. புதிய வீட்டு திட்டம் எல்லாம் கொடுக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு ஏன் பழைய வீட்டு திட்டத்தை தரீனம் இல்லை. அதுக்கு எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். காணாமல் போன கடற்படை அதிகாரியை தேடும் நடவடிக்கை 4வது நாளாகவும் தொடர்வதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. அங்குலான பகுதி கப்பல் வழக்கமான ரோந்து பணியை நிறைவு செய்து திரும்பிக் கொண்டிருந்த கடற்படையின் அதிவேக தாக்குதல் படகு கடந்த 15ஆம் தேதி காலை சுமார் 11:40 மணி அளவில் எதிர்பாராத கடல்சார் அவசர நிலையை எதிர்கொண்டது. சம்பவத்தை தொடர்ந்து அங்குலான போலீசார் மற்றும் அப்பகுதி மீனவ சமூகத்தினரின் உதவியுடன் படகில் இருந்த 12 பேரில் 11 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். காணாமல் போன கடற்படை அதிகாரியை தேடுவதற்கும் படகை மீட்பதற்கும் சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிவதற்கும் இலங்கை விமானப்படையுடன் இணைந்து கடற்படையினர் சிறப்பு வளங்களை பயன்படுத்தி தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். 16ஆம் தேதி அதிகாலை முதல் மேற்கொள்ளப்பட்ட தீவிர நடவடிக்கையின் பின்னர் கடற்படை மூழ்காளர்களால் குறித்த படகு வெற்றிகரமாக மீட்கப்பட்டது. எனினும் கடந்த சில நாட்களாக நிலவும் கொந்தளிப்பான கடல் நிலைமையால் படகை கரைக்கு இழுத்து வரும் நடவடிக்கைகளில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இதற்கான முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மீட்கப்பட்ட கடற்படை வீரர்களிடம் பெறப்பட்ட ஆரம்ப தகவல்களின் அடிப்படையில் கடலில் மூழ்கியிருந்த கப்பல் சிதைவொன்றுடன் படகு மோதியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. எனினும் இந்த விடயம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே சம்பவம் தொடர்பில் முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொள்வதற்காக நிபுணர் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்டு 11 கடற்படை வீரர்களும் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி எசல பெரகராவின் முதல் கும்பல் பெரகரா இன்று வீதிகளில் வலம் வரவுள்ள நிலையில் பெரகரா நிறைவடையும் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை கண்டி மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் உள்ள மதுக்கடைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய கண்டி கடவத்த சதாரா மற்றும் ஹங்காவத்த கோரள பிரதேச செயலக பகுதிகளில் அமைந்துள்ள அனைத்து மதுக்கடைகளும் மூடப்பட உள்ளன. மேலும் குண்டசாலை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட நத்தாரம்போத்த கிராம அலுவலர் பிரிவில் பிரதான வீதியை ஒட்டியுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் வரையிலான அனைத்து மதுக்கடைகளும் மூடப்படும் என கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கண்டி எசல பிரகரா நிறைவடையும் வரை இந்த மதுக்கடை மூடல் நடவடிக்கை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2026 கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் வரலாற்று சிறப்புமிக்க எசல பெரகராவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு தேவையான தகவல்களை இலகுவாக பெற்றுக் கொள்ளும் வகையில் விசேட தகவல் முகாமைத்துவ முறைமை போலீசாரால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு இலங்கை போலீசாரால் விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய வீதி தடைகள் ஏற்படுத்துதல், பாதுகாப்பு கடமைகள், வாகனங்கள் மற்றும் தனிநபர்களை சோதனை செய்தல், சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டுதல், வாகன தரிப்பிட வசதிகளை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதற்கமைய பொதுமக்களுக்கு தேவையான தகவல்களை இலகுவாக பெற்றுக் கொள்ளும் வகையில் விசேட தகவல் முகாமைத்துவ முறைமையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை போலீஸ் உத்தியோகபூர்வ இணையதளமான www.police.lk பிரவேசித்து கண்டி எசல பெரகரா என்ற இணைப்பை தெரிவு செய்வதன் மூலம் இந்த முறைமைக்குள் பிரவேசிக்க முடியும். பெரகராவை முன்னிட்டு விசேடமாக உருவாக்கப்பட்டுள்ள கண்டி எசல பெரகரா .police.lk இணையதளத்தினூடாகவும் உரிய தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே பெரகராவை கண்டுகளிப்பதற்காக வருகை தரும்போது இச்சேவையை பயன்படுத்தி தமது பயணத்தை இலகுவாகவும் வசதியாகவும் திட்டமிட்டுக் கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். தற்போது பயன்பாட்டில் உள்ள அனைத்து தேசிய அடையாள அட்டைகளுக்கும் பதிலாக அடுத்த சில ஆண்டுகளில் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைகளை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார்.
டிஜிட்டல் மயமாக்கல் செயல்முறையின் கீழ் இந்த ஆண்டின் அடுத்த சில மாதங்களில் முதலாவது டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கு வலுவான உந்துதலை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அதன்படி இந்த ஆண்டுக்குள் முதலாவது டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டையை வழங்கும் நிலையை எட்டுவதற்கு எதிர்பார்ப்பதாகவும், அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் முழுமையான டிஜிட்டல் அடையாள அட்டை முறையை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் அதனைத் தொடர்ந்து சுமார் 2 வருட காலப்பகுதிக்குள் நாட்டில் உள்ள சுமார் 17 மில்லியன் மக்களையும் தற்போதைய அடையாள அட்டை முறையிலிருந்து டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை முறைக்கு மாற்ற எதிர்பார்ப்பதாக பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் கீழ் செயற்படுத்தப்படும் வட்டியில்லா மாணவர் கடன் திட்டத்தின் 11ஆம் கட்டத்திற்கான விண்ணப்பங்கள் தற்போது கோரப்பட்டுள்ளன. அதற்கமைய உரிய விண்ணப்பங்களை வரும் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை சமர்ப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் 2023, 2024, 2025 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் பங்கேற்று 3 பாடங்களிலும் குறைந்தபட்சம் 3 சாதாரண தேர்ச்சிகளையும், கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகளில் ஆங்கில பாடத்தில் குறைந்தபட்சம் ஒரு சாதாரண தேர்ச்சியையும் பெற்றிருக்க வேண்டும். மேலும் பொதுத் தேர்வில் குறைந்தபட்சம் 30 மதிப்பெண்கள் பெற்று விண்ணப்பங்கள் கோரப்படும் கடைசி திகதியில் 25 வயதுக்கு மிகாமலுள்ள மற்றும் மேற்கண்ட அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்யும் மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். இது பொறியியல் தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், அறிவியல், வணிகவியல், மானுடவியல் மற்றும் கலை ஆகிய துறைகளில் 16 பட்டமளிக்கும் கல்வி நிறுவனங்கள் மூலம் 129க்கும் மேற்பட்ட பட்ட படிப்புகளில் மாணவர்கள் பயில்வதற்கான வாய்ப்பை வழங்கியுள்ளது. பலாலியில் இடம்பெற்ற காணி வெடிவிப்பு போராட்டத்தில் இடையூறு விளைவித்ததாக கூறி வேலினி பிரதேச சபை உறுப்பினர் அனுசியா ஜெயகாந்தன், ஜனநாயக கட்சியின் தலைவர் வேந்தன் மற்றும் போராட்டத்தில் கலந்து கொண்ட காணி உரிமையாளர்களுக்கு பலாலி போலீசாரும் உதவி போலீஸ் அத்தியட்சகரும் இணைந்து மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். குறித்த வழக்கில் 2026 8/16 அன்று பலாலி பிரதான வீதியில் அமைந்துள்ள டி சந்தியில் பலாலி மேல்குடியேற்ற அமைப்பின் தலைவர் ஆண்டன் சுதாகர் என்பவரின் ஏற்பாட்டில் உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு கோரி காலை 9:30 மணி முதல் 1 மணி வரை ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பலாலி பிரதான வீதி டி சந்தியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களினால் பொதுமக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தப்பட்டமை தொடர்பாக குறிப்பிட்டு 2026 8/17 அன்று பலாலி போலீசாரினால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் குறித்த சந்தேக நபர்களுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதுடன் 2026 10/22 அன்று நீதிமன்றில் ஆஜராகுமாறும் கட்டளையிடப்பட்டுள்ளது. மேலும் அன்றைய தினம் பொறுப்பதிகாரி மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோரும் நீதிமன்றில் ஆஜராகுமாறு நீதிமன்றத்தினால் கட்டளையிடப்பட்டுள்ளது. அதன்படி வேலணி பிரதேச சபை உறுப்பினர் அனுஷியா ஜெயகாந்தன், ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் கணேசபிள்ளை வேந்தன், பாக்கியம் குணசேகரம் மற்றும் பலாலி மேல்குடியேற்ற அமைப்பின் தலைவர் ஆண்டன் சுதாகர் ஆகியோர் மீது போலீசாரினால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இரவு வேளையில் வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து கத்திமுனையில் பெண்ணொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயன்றதாக கூறப்படும் இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் பிரவுன் வீதியில் அமைந்துள்ள தனது வீட்டுக்குள் கடந்த 14ஆம் தேதி இரவு இளைஞர் ஒருவர் அத்துமீறி நுழைந்து கத்திமுனையில் தன்னை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயன்றதாக பெண்ணொருவர் மறுநாள் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து சந்தேக நபரை அடையாளம் கண்டுள்ளனர். இதனையடுத்து குறித்த பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த போலீசார் நேற்று சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய இளைஞனை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். விசாரணைகளின் போது கடந்த 14ஆம் தேதி பெண்ணின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்தது தானே என சந்தேக நபர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இளைஞன் இதற்கு முன்னரும் வேறு வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைந்துள்ளாரா அல்லது வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளாரா என்பது தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு 6ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும்
சாவகச்சேரியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நீக்கிலான் அமிர்தநாயகம் சின்னத்தம்பி அவர்கள் 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று சாவகச்சேரியில் இறைப்பதமடைந்தார். மட்டக்களப்பு கழுதாவளையை பிறப்பிடமாகவும் மட்டக்களப்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சிவனேசம் வீரபத்திரன் அவர்கள் 18/8/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் புத்தூரை பிறப்பிடமாகவும் அச்சிவேலியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வீரகத்தி சுந்தரலிங்கம் அவர்கள் 18/8/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். மன்னாரை பிறப்பிடமாகவும் திருகோணமலையை முருகாபுரியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நாகரத்னம் வேல்முருகன் அவர்கள் 17/8/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.